பின்தள்ளப்படுவோம் அப்படிங்கக்கூடியது மிகப்பெரிய உண்மையான சம்பவம். ஏன் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நாட்டினுடைய வேகம் அப்படிங்கக்கூடியது எந்த அளவுக்கு ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு அப்படிங்கக்கூடியது கோல்டினுடைய ரேட்டை பார்த்தா தெரியும் இல்லையா? 6 மாசத்துக்கு முன்னால கோல்டு ரேட் என்னவா இருந்தது, இன்னைக்கு கோல்டினுடைய ரேட் என்னது அப்படிங்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 மாசத்துல 1 மடங்கு அதிகமாக மாறி இருக்குது. அப்ப அந்த அளவுக்கு வேகமாக பணம் சம்பாதிக்கிறதுல நம்ம இருக்கமா? இதான் விஷயம். நான் இந்த வணிகத்தை தேர்ந்தெடுத்துவதற்கான முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லக்கூடியது, எனக்கு ட்ரீம் இருந்தது. ஸ்கூல்ல படிக்கும் போது இருந்த ட்ரீம் அப்படின்னு சொல்லக்கூடியது மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு இன்ஜினியர் ஆகணும் அப்படிங்கக்கூடிய ஒரு ட்ரீம் இருந்தது, ஒரு கனவு இருந்தது. அதுக்கு ஏற்ற மாதிரி கெமிக்கல் இன்ஜினியரிங் ஈரோட்ல படித்தேன். எனக்கு வந்து எஃப்ஐசிடில வேலை கிடைச்சது. முதல்ல நான் ட்ரைனியா ஜாயின் பண்ணது DCW தரங்கதரா கெமிக்கல் ஒர்க்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு நிறுவனத்துல தான் நான் ட்ரைனியா ஜாயின் பண்றேன். ஒரு 6 months ட்ரைனியா அங்க இருந்தேன் சாகுபுரத்துல. அதுக்கப்புறமா அங்க இருந்து எனக்கு எஃப்ஐசிடி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஃபேக்ட் லாஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு கம்பெனி கொச்சியில இருக்கு. அங்க எனக்கு ஜாப் கிடைச்சது. அங்க நியர்லி ஒரு 1 year பக்கத்துல அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது தான் எம்ப்ளாய்மெண்ட்ல இருந்து எனக்கு கார்டு வந்தது. அப்போ வீட்டுல இருந்து கூப்பிட்டு சொன்னாங்க, எம்ப்ளாய்மெண்ட்ல இருந்து ஒரு இன்டர்வியூ கார்டு வந்திருக்கு, நீ அட்டெண்ட் பண்ண அப்படின்னு நேரடியாக இங்க கன்னியாகுமரி மாவட்ட நீதிமன்றத்துல தான் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் இன்னைக்கு எனக்கு உரிமை இருக்கு, தடா ராதாகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லுவாங்க.